ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சின்ன வெங்காய தொக்கு தான் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க வெறும் 4 பொருளை வச்சு டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் இதை செஞ்சிடலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம்னு எல்லாத்துக்கும் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 8 காஞ்ச மிளகாவும் 2 காஷ்மீரி மிளகாவும் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மிளகாய் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும், அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வறுப்பட்டுருச்சு. இந்த மாதிரி வந்ததும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே எண்ணெயிலே 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்க்கலாம், ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் ஆகும் இது வதங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்துடுச்சு. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த தொக்கில் இனிப்பு, புளிப்பு, காரம்னு எல்லாம் சேர்ந்து டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாவை போட்டு லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இதுலேயே நம்ம வதக்கி வச்ச வெங்காயம், புளி, கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான வெங்காய தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் இட்லி, தோசை, சாதம்னு எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.